நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. கைஸ், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த மாதிரி டியூக் 250 நியூ கலர் வந்திருக்கு. இந்த பைக் நம்ம தந்தது பார்த்தீங்கன்னா நம்ம மார்த்தாண்டம் கேட்டு ஷோரூமில் தந்தாங்க. நீங்கள் இவங்கள்ட்ட வந்து இந்த பைக்கை வந்து என்கொயரி கேட்டுக்கலாம். டெஸ்ட் ட்ரைவும் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, நான் ரைட் பண்ணிவிட்டு எப்படி இருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு 2 காலமே பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இருப்பேன். கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த கீ தான் கைஸ் எத்தனை பேருக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். டியூக் 250 நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. பிளாக் கலர் நல்லா தான் இருக்குது. நான் ரைட் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. நானும் டியூக் 250 எடுக்கலான் இருக்கேன் கைஸ். 390 பைக்கை நான் கொடுத்துட்டேன். ஐயோ, ஃபஸ்ட் ஸ்டெப் இருக்கலாமோ? கொஞ்சம் நேரம் ஈஸியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த பைக்கை நான் வாங்கலான்னு இருக்கேன். ஆனால் இந்த கலரில். ஏன்னா உங்களுக்கு பிளாக் பிடிக்குமா இல்லாட்டா இந்த கிரே பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சரியா? எனக்கு அந்த பிளாக் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா பிளாக் எல்லார்ட்டையுமே இருக்குது. எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கா? பவர் தான் கைஸ். பூந்து போகலாம். அவ்வளோ இதாக இருக்குது. ஈஸியாக இருக்குது ஹேண்ட்லிங் பண்ணக்கு. ரொம்ப டிராஃபிக்லாம் அடித்து பறந்து போகலாம் கைஸ். அண்ணே, ஐயோ, ஒரு சைடு மட்டும் பார்த்து சாடுவாங்க. பிரேக்கிங் வேறு லெவல். இந்த பைக்கை நீங்கள் யாரா இது ஒவ்வொருத்தனா புதுசாக வந்து ஒருத்தன் அங்கேருந்து சாடுறான், ஒருத்தன் இங்கேருந்து சாடுறான். ரோட்டில் நிம்மதியாக ஓட்ட விட மாட்டாங்க போல இருக்கு. இதில் திருப்பிப்போம். ஆண்டியா எப்படி பார்க்குறாங்க குறுன்னு. சவுண்டுமே நல்லா இருக்குது. ஷோரூமில் வந்து ஒரு அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, அந்த வண்டி வந்து பவர் கம்மி பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. 2 பைக்கு அந்த பிளாக் கலர் இருக்குது தெரியுமா, இதுக்கு முன்னாடி மாடல், அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸ்பீடில் அப்படின்னு சொன்னாங்க. பவர் ஏதோ கம்மி பண்ண மாதிரி இருக்குன்னு. எனக்கு ஃபஸ்ட் கியர் ஓட்டும்போது அப்படி தான் இருந்து. அதுக்கடுத்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தெல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் கியர் மட்டும்தான் கொஞ்சம் பவர் கம்மி பண்ண மாதிரி இருந்து. மற்றபடியெல்லாம் ஓகே தான். இந்த பைக்கை கண்டிப்பாக வாங்கலாம் கைஸ். நீங்கள் புதிய கலர் இருந்தால் நல்லா இருக்குது உண்மையிலே. யாருக்கும் நிறைய பேருக்கு பிளாக்கு இந்த டார்க் கலர்ஸ் தான் பிடிக்கும். அவங்களுக்குலாம் இந்த பைக் செட் ஆகும் கரெக்டாக. நம்ம ஷோரூம் எங்கன்னு பார்க்கணும். எல்லோரும் பார்க்குறாங்க கைஸ். பார்த்தீங்களா, சைட்லலாம் அவங்க அந்த அண்ணாலாம் பார்க்குறாங்க. கைஸ், நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கட் ஆகி போச்சு கைஸ். ஏன்னு தெரில, அடிக்கடி இப்படி ப்ராப்ளம் வருது. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ விஷயம் பேசணும்னு தெரியுமா, பேசிட்டு கடுப்பாயிட்டு. இந்த பைக் நான் நல்லா இருக்கு உண்மையில் ரைட் பண்ணக்கு. இதில் விட்டு உங்களுக்கு காட்டி தரேன். பவராக பார்த்தீங்களா கைஸ்? நான் எவ்வளோ விஷயம் பேசணும்னு தெரியுமா, ரெக்கார்டாக போயிட்டு கைஸ். கஷ்டமாக இருக்குது. இதில் உங்களுக்கு திருப்புறேன். திருப்புறேன். ரோட் அப்பியரன்ஸ்லாம் கிடச்சி, நிறைய ரியாக்ஷன் வீடியோலாம் கிடச்சி கைஸ். எல்லாமே வேஸ்ட்டாக, டோட்டலாக வேஸ்ட்டாக போச்சு. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்படிப்பட்ட பிளேஸ்லாம் ஈஸியாக வளைக்கலாம். சரியா? உங்களுக்கு 2 காலுமே கீழே ஊனிடலாம். ஷார்ட் ரைடருக்குலாம் இந்த பைக்லாம் செம்ம கம்ஃபர்ட்டு. நம்பி எங்கேயும் கூட்டிகிட்டு போகலாம். பில்லியன் வச்சுட்டே நீங்கள் பின்னாடி திருப்பலாம். பில்லியன் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க 2 காலுமே கீழே. நான் பார்த்தீங்கன்னா 5.5 இருப்பேன். நீங்கள் ஒரு 5.3 இருந்தாலும் இந்த பைக்கை ஓட்டிக்கலாம். சரியா? நோ ப்ராப்ளம். இந்த பைக் உங்களுக்கு சுற்றி காட்டி தரேன். அதை விட்டுட்டு வீடு சவுண்டும் சூப்பராக இருக்குது. இங்கே சவுண்டு நம்ம ரைசிங் கொடுத்தா பக்கத்தில் வீடு இருக்கனால ப்ராப்ளம் கைஸ். ஐயோ, காட்டி தரேன் பாருங்கள். லுக்கை பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
நல்லா இருக்குல்ல. மைலேஜ் 35 கிடைக்குது கைஸ். 35 மேலே தான். இந்த லாஜிக் மட்டும் புரியலை. டியூக் 200 டியூக்கு 160க்கெலாம் 35 தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லோரும் 40 கிடைக்குலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பைக் பார்த்தீங்கன்னா 35 குறையாமல் கிடைக்கும். உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். மார்த்தாண்ட ஷோரூமில் தான் இந்த பைக் தந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து டெஸ்ட் ட்ரைவும் கிடைக்கும். இதுக்கு பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோனா 500 குறைச்சிருக்காங்க. எவ்வளோனா 2,63,000 சம்திங் வரும். சரியா, முன்னாடி 900 இருந்துச்சு, இப்போ 300 சம்திங் வரும். பைக் எப்படி இருக்குல்லுக்கு நல்லா இருக்கா? ஒரு நிமிஷம் வைசர் போட்டு மூச்சு முட்டுது கைஸ். நம்ம ரைட் ரிவ்யூ எடுக்காத பிரச்சனை இதனால தான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரில. ஜாலியாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுது. ரைட் பண்ண சூப்பராக இருக்குது உண்மையிலே. இந்த லுக்கு ரோட்டில் நிறைய பேர் பார்த்தாங்க இந்த பைக்கை. அந்த வீடியோ கேப்சர் பண்ண கிடைக்கல. மற்றபடி இந்த பைக்கில் அப்டேட்னா பார்த்தீங்கன்னா கலர் மட்டும்தான் கைஸ். வேறு நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா எல்லாமே சேம் தான். ஓகே, இது பைக்கோடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இக்னைட்னு ஒரு ஹெல்மெட் உண்டு, நான் வீடியோவில் போடுறேன். அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா கிளாஸி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ரைட் பண்ண பார்த்து சூப்பராக இருந்துச்சு கைஸ். பிரேக்கிங், இந்த பைக்கு சொல்ல போனால் இந்த பிரேக்கிங் தான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. செமையாக இருக்குல்ல. எத்தனை பேர் பிடிச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள். டியூக் 250 நியூ கலர் பிடிச்சவங்க சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் கேட்டனால தான் ரைட் ரிவ்யூ கேட்டு போட்டிருக்கேன். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். சீட் ஹைட் பார்த்தீங்களா கைஸ், ஓகே தான். உங்களுக்கு முன்னாடி ஜாலியாக இருக்குது. இது ஒரு ஏற்ற மாதிரி இருக்குது, அதில் எடுத்துக்கலாம். உங்கள் பில்லியனில் இருந்துச்சுன்னா சூப்பராக இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு இந்த சாவி எத்தனை பேருக்கு ஆசை கனவு தெரியுமா? இந்த ஒரு சாவி கீ டிஸ்பிளே பார்த்தீங்களா? இந்த வெயிலில் கொண்டு போய் காட்டட்டா? முன்னாடி வா போட்டு ஓகே பார்த்தீங்களா? ஓகே, இந்த பைக்கில் எத்தனை கியரில் மூவ் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கியரு. ஓகே, ஃபஸ்ட் கியர் அப்படியே மூவ் ஆகும் தெரியும். செகண்ட் கியர். ஓகே, தேர்ட் கியர். ஓகே, ஃபோர்த்து கியர். கொஞ்சம் கஷ்டப்படுது. ஓகே 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 இனி ஃபிஃப்த்து கியர். ஷூ பெருசாக இருக்குது அதனால் கைஸ் ஃபிஃப்த்து கியரில் மூவ் ஆகுது கைஸ். 250cc 390 நான் ட்ரை பண்ணேன். ஆனால் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. வீடியோ கம்மிங் சூன் வரும். ஓ யாஸ், 6ஆம் கியர் கைஸ். பரவாயில்ல, இன்ஜின் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஓகே போகலாம். அந்த அண்ணன் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ஓட்டலாம் இந்த பைக்கை நீங்கள். சரியா, ரொம்ப ஈஸியாக ஓட்டலாம் கைஸ். செம்மையாக இருக்குது பைக்கு. பெரியவங்க முதல் சிறுசுக்கு வர எல்லாரும் பார்க்குறாங்க. எஸ், பார்த்தீங்களா, எல்லாருமே பார்க்குறாங்க. கண்ணாடியில் பார்த்தீங்களா, தெரியுதா என்ன? இதான் நான்